ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வரலாற்றில் முதன்முறையாக தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்து விடணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உந்துதல்ல அவங்க இருக்கிறாங்க. பிஜேபி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு சொல்லுவாங்க. ஆனால் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை காங்கிரஸே உருவாக்கிடுவாங்க போல இருக்கு. பீகார் தேர்தலோட முடிவு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடியா காங்கிரஸ்க்கு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பார்வை எப்படி இருக்குன்னா, நீங்கள் 234 தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வருவாங்க. நாளைக்கே போய் எங்களுக்கு 117 தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. கேட்டாலும் முதலமைச்சர் சிரிச்சுக்கிட்டே அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிருவாரு. திமுக கூட்டணியில் மிகப்பெரிய கட்சி நாங்கள் தாங்க, எங்களுக்கு தாங்க அதிக சீட்டு கொடுக்கணும், காங்கிரஸ் என்ன ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு நேரடியாக கேட்டார். பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இப்போ ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமா தன்னை காட்டிக்கிறாரு. அவர் மயிலாடுதுறை தாவேகா கூட போலாமே, அப்படி நான் கூட போலாமே, அங்க போலாமே, இங்க போலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா டிமாண்டை ஏத்துறதுக்கான எல்லா வேலைகளுமே காங்கிரஸ் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கேஸ் அழகிரி தான் 2021 காங்கிரஸ் கமிட்டி தலைவர். ஏன் அவர் 25 சீட்டு தானே வாங்கி கொடுத்தாரு, அப்பவே அதிக சீட்டு வாங்க வேண்டியதானே. இதெல்லாம் திமுக தலைமையே கொஞ்சம் உஷ்ணப்படுத்தி தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான கட்சி திமுக தான். ராகுல் காந்தியோட முகத்துக்காக தான் காங்கிரஸ் கட்சியோட திமுக தொடர்ந்து கூட்டணியில் இருக்கே தவிர இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓட் பேங்காகவோ அல்லது சிறுபான்மையினர் வாக்கு போயிடும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை. ராகுல் காந்தி சோனியா காந்தியோட முகத்துக்காக ஸ்டாலின் தொடர்ந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள சூழல்ல அதிமுகவின் கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் வரப்போறாங்க, தாவேகா கூட்டணிக்கு ஏதேனும் கட்சிகள் செல்வார்களா, இப்படி பல கேள்விகள் இருக்கக்கூடிய சூழல்ல முதல் கட்சியாக தொகுதி பங்கீடு குறித்து பேசுறதுக்காக ஒரு கட்சி போகுது. அதுதான் காங்கிரஸ் கட்சி. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் திமுகவுடனான கணக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்றது குறித்து பேசுறதுக்காக நம்முடைய துணை செய்தி ஆசிரியர் ராஜா இருந்திருக்காரு. வணக்கம் ராஜா. வணக்கம். இன்னும் திமுகவில் இதற்கெல்லாம் குழு அமைச்சாங்களான்னு தெரியல. கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடுலாம் பேசுறதுக்கு அதுக்குள்ளார காங்கிரஸ் தங்களுடைய ஆட்கள்லாம் அழிச்சுக்கிட்டு போறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளக்காரங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கேன். அவங்க அப்படி தான் ஜோராக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் காங்கிரஸ் கட்சி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. சத்தியமூர்த்தி பவனுக்கே முக்கிய நிர்வாகிகள்லாம் போக மாட்டாங்க. இப்போ கடைசியாக 2024 எம்பி தேர்தல் நடந்துச்சா, எம்பி தேர்தலில் அந்த பி ஃபார்மில் கையெழுத்து வாங்குறதுக்கு போன பல எம்பிக்கள் அதுக்கப்புறம் சத்தியமூர்த்தி பவனே போகலன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் காங்கிரஸ் இருக்கும். ஆனால் தேர்தல்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம பஸ்ஸில் கூட்டமாக இருக்குது அப்படின்னா சீட்டு பிடிக்கிறதுக்கு துண்டெல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி முதல்ல போய் ஆஜராயிருவாங்க. திடீர்னு ஆக்டிவ் ஆயிடுவாங்க. ஆனால் பயங்கர வைப்ரண்டாக இருப்பாங்க. பாரு, கூட்டணிக்கு தொகுதி பங்கீடு பேசுறதுக்கு ஒரு குழுவை போட்டு அதில் 5 பேர் கொண்ட நபர்களை நியமித்து அவங்க நாளைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பார்க்க போகிறாங்க. இதில் முக்கியமாக என்னென்னா, இந்த மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் தான் இந்த குழுவுக்கு தலைமை தாங்குறாரு. அவர் தான் காங்கிரஸ் கமிட்டிக்கு மேலிட பொறுப்பாளர். அவர் கோவா மாநிலத்தை சேர்ந்தவர். அது இல்லாமல் 2 கர்நாடகாவை சேர்ந்த நபர்கள் இருக்காங்க. அது இல்லாமல் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ இருக்கார். அவர் தான் சட்டமன்ற குழு தலைவர் காங்கிரஸில். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது மாதிரி தாவேகால விஜய் அறிவிச்சார் இல்லையா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எங்கூட கூட்டணிக்கு வந்தீங்கன்னா அப்படின்னு பேசினார் இல்லையா, அதுக்கு பிறகு இவர் அதை பிடிச்சிக்கிட்டார். 2026 கூட்டணி ஆட்சி தான் நடக்கும், ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு அவர் பேசுறாரு. இந்த பக்கம் கிறிஸ் ஜோடங்கர் மேலிட பார்வையாளர் இருக்காருல்ல, அவர் நெல்லையில் கூட்டத்தில் போட்டு 117 தொகுதியை குறி வச்சு நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசுறாரு. கட்சியினரை உற்சாகப்படுத்துறதுக்கு நீங்கள் பேசுறீங்கன்னு வச்சுப்போம், ஆனால் கலாச்சாரத்தில் ஒன்றும் இல்லை இருக்குல்லாருன்னு அதே கவனிக்காமல் அவங்க பேசினாங்க. இதெல்லாம் அப்போதைக்கு திமுக தலைமையை உஷ்ணப்படுத்தி இருந்துச்சு. இதெல்லாம் இல்லாமல் பார்த்தா திடீர்னு தொகுதி பங்கீடு குழு போட்டாங்க. குழு போட்டு நாளைக்கு போய் முதலமைச்சரை பார்க்கணும்னு நாளைக்கு போறாங்க. இப்போ அந்த தொகுதி பங்கீடு குழுவில் இந்த கிறிஸ் ஜோடங்கர் அப்புறம் ராஜேஷ் தவிர்த்து வேற யாரெல்லாம் இருக்காங்க? 2 கர்நாடகாவை சேர்ந்த செயலாளர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் செல்வ பிறந்தைக்கும் ராஜேஷ்குமார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். செல்வ பிறந்தைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்காங்க. இப்போ கிறிஸ் ஜோடங்கருக்கு தமிழ்நாட்டு கலைஞர் தெரியாதுன்னு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி கர்நாடகா சேர்ந்த 2 அந்த செக்ரட்டரிஸ்க்கும் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இல்லை, அப்போ நம்ம கர்நாடகாவில் ஒரு தேசிய கட்சி கர்நாடகாவில் வர ஆட்சியில் இருக்கும், என்னங்க கொடுங்க சீட்டை அப்படின்னா அவங்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இங்கே கலநிலம் தெரிஞ்ச ஒரே ஆளாக இருக்கிறது செல்வ பிறந்தையை மட்டும்தான். ஆனால் இந்த 4 பேரும் செல்வ பிறந்தையை டாமினேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா ராஜேஷ்குமார் பேச்சை பார்த்தா நான் தான் காங்கிரஸ் கமிட்டியோட தலைவருங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. நாங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் பேசிட்டு இருந்தார். இப்போ நாளைக்கு போய் முதலமைச்சரை பார்த்து உடனே தொகுதி பங்கெல்லாம் பேசுகிறோம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திமுகவில் முதல்வர் டீல் பண்ண மாட்டார். இப்போ அதுக்குன்னு தனி குழுக்கள் அமைப்பாங்க. அப்படின்றப்ப முதலமைச்சரை போய் பார்த்து என்ன பண்ண போறாங்க? ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பா? ஆமாம், நாங்கள் இந்த மாதிரி முதல்ல குழு போட்டுட்டோம், நாங்கள் இந்த குழுவில் நாங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு
நாளைக்கு அறிமுகப்படுத்த தான் அவங்க போறாங்க. நாளைக்கே போய் எங்களுக்கு வந்து 117 தொகுதி கொடுங்க அப்படிலாம் கேட்க முடியாது. கேட்டாலும் முதலமைச்சர் சிரிச்சுக்கிட்டே அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிருவாரு. அதுதான் நாளைக்குமே நடக்க போகுது. ஏன்னா திமுக நீ சொன்ன மாதிரி அதிமுகலையும் வந்து இன்னும் எந்த கட்சிகள் உள்ள வரும்னு தெரியல, தாவேகாவுக்கு கட்சிகள் போகுமா என்னன்னு தெரியல. அது இல்லாம திமுக கூட்டணிக்கு இன்னும் நிறைய கட்சிகள் வருவதற்கு ஈகரா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் நிலையில இந்த தொகுதி இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் போறதுக்கு எக்கச்சக்க நாள் இருக்கு. 6 மாசத்துக்கு தேர்தல் இருக்கு. அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து கூட்டணி தொகுதி பங்கெடுக்க குழு போட்டாங்க. அப்போ நாளைக்கு போவாங்க. போய் இந்த மாதிரி இவங்கெல்லாம் தொகுதி பங்கெடுக்க பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலமைச்சர் பார்த்து பேசிட்டு அவங்களுக்கு வந்து அவங்கள உபசரிச்சுட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சிருவார். எத்தனை தொகுதி தான் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க காங்கிரஸ்? ஏன்னா பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் அவங்களுக்கு எதிராக போயிருக்கு. கொஞ்சமாச்சும் இறங்கி வந்திருக்காங்களா? அந்த கணக்கெல்லாம் அவங்க இறங்கி வரணும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பார்வை எப்படி இருக்குன்னா, நீங்கள் 234 தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வருவாங்க. ஆனால் 25 தொகுதி போன வாட்டி 2021 திமுக கூட்டணியில் வாங்கினாங்க. இந்த முறை 40 தொகுதிகள் கேட்பதற்கு இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் 40 தொகுதியில் அவங்க திமுக கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு 40 ஆரம்பித்து 30 தொகுதி வரைக்கும் வருவாங்க. இறுதியில் ஏற்கனவே நாங்கள் நின்ன 20 தொகுதியாவது கொடுங்க அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் அந்த காங்கிரஸ் நிற்பாங்க. ஏன்னா பீகார் தேர்தலோட முடிவு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடியாக காங்கிரஸ்க்கு இருக்குது. இப்போ பிஜேபி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு சொல்லுவாங்க. ஆனால் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவே காங்கிரஸே உருவாக்கிடுவாங்க போல இருக்கு. அப்படி தான் வந்து இந்தியாவுடைய நடந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தமிழ்நாட்டுடைய கள நிலவரம் யதார்த்தம் தெரிஞ்சு தான் கூட்டணி பேச்சுவார்த்தையும் சரி, அதே மாதிரி இந்த தொகுதி பங்கீடெல்லாம் பண்ணணும். ஆனால் இந்த கள நிலவரம் தெரியாத ஆட்களை தான் அந்த குழுவில் போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய ஆட்கள் ராஜேஷ்குமார் வீட்டில் தான் இந்த இதில் போட்டு வச்சிருக்காங்க. இவங்க போய் நாளைக்கு அறிமுகப்படுத்திட்டு எப்படி பேச போறாங்க அப்படிங்கிறத பார்த்து கூட்டணியை உடைக்காம இருந்தா சரி. ஆமா, கூட்டணியை உடைக்கிறதுக்கு வந்து ராஜேஷ்குமார் வீட்டு நிறைய பேர் வந்து வேலை பார்க்கறதா சொல்றாங்க. குறிப்பா பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து இப்ப ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமா தன்னை காட்டிக்கிறாரு. அவர் மயிலாடுதுறை தாவேகா கூட போலாமே, அப்படி நான் கூட போலாமே, அங்க போலாமே, இங்க போலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா தமிழ்நாட்டு கள நிலவரம் வந்து என்னங்கிறது அவருக்குமே தெரியும். தெரிஞ்சுமே ஏன் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அப்படி பண்றாருன்னா, 2024 மயிலாடுதுறையில் சீட்டு கேட்டார். அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு பின்புலத்தில் நிறைய முக்கியமான காரணங்கள்லாம் இருக்கு. அவர் திமுகவுக்கு எதிராக பல்வேறு சதிகளை பண்ணதாலாம் கூறப்பட்டது. அதனால அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பிரவீன் சக்கரவர்த்திக்கு. அந்த காண்டில் இந்த பாரு நீங்க சீட்டு கொடுக்கலையா அந்த பக்கம் போவோம், நீங்க சீட்டு கொடுக்கலையா அந்த பக்கம் போவோம் அப்படின்னு அவர் கிளப்பிடுவார். ராகுல் காந்தி கிட்ட பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு அக்சஸ் இருக்கு. அவர் வீக்லி ஒன்ஸாவது அவரை பார்த்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு அமையுது. அப்படிங்கிறதுனால அவர் என்ன வேணாலும் ராகுல் காந்திட்ட சொல்லலாம். ஆனால் ராகுல் காந்தி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சரின்னு சொல்லிடுவாரே தவிர இவங்கள்ட்ட அந்த முடிவெல்லாம் அவர் எடுக்க மாட்டார். ஏன்னா இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான கட்சி திமுக தான். இந்தியா முழுவதுமே மிக முக்கியமான கட்சின்னு பார்த்தா திமுக தான் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய கட்சி. இன்னொரு மற்ற கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து பேசக்கூடிய கட்சியாகவும் திமுக தான் இருக்கு. அப்படி திமுக விட்டுட்டு வேற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் போறதுக்கு காங்கிரஸ் நிச்சயமா முடிவெடுக்க மாட்டாங்க. நீ கேட்டது மாதிரி பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தேசிய தலைமையில் காங்கிரஸ் ராகுல் காந்தியா இருக்கட்டும், மல்லிகார்ஜுன கார்கேவா இருக்கட்டும், இவங்களுடைய மனநிலையெல்லாம் நிறைய மாறுதல் ஏற்பட்டிருக்கு. இந்த முறை டோர் வந்து இந்த பீகார் தேர்தலுக்கு அப்புறம் க்ளோஸ் ஆயிட்டுன்னு வச்சுக்கலாமா? அதாவது காங்கிரஸ் பக்கம் க்ளோஸ் ஆயிட்டு சொல்லலாம். ஆனால் தாவேகா எப்பவுமே திறந்து தான் வச்சிருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் யாரும் போகிறதுக்கு இப்போதைக்கு ஈகராக இல்லை. ஏன்னா எப்படி வெற்றி கூட்டணி விட்டு எப்படி இன்னொரு கட்சிக்கு போவாங்க? ஏன்னா தேர்தலே சந்திக்காத ஒரு கட்சி. காங்கிரஸுக்கு இங்கே வந்து பெரிய லெவலில் ஓட் பேங்க் இல்லை. ஓட் பேங்க் இல்லைங்கிறத நம்ம மட்டும் சொல்லலை. வன்னியரசு விசிகேனுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு சமீபத்தில் நடந்த ஒரு நேர்காணலில் சொன்னார், திமுக கூட்டணியில் மிகப்பெரிய கட்சி நாங்கள் தாங்க, எங்களுக்கு தாங்க அதிக சீட்டு கொடுக்கணும், காங்கிரஸுக்கு வந்து என்ன ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு நேரடியாக கேட்டார். எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. திமுக கிட்ட அதிகப்படியான சீட்டுகள் வந்து போன எலெக்ஷனோட இந்த எலெக்ஷன் கேட்டு வாங்கிடணுன்ற கணக்குகள் எல்லாருக்குமே போயிட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸ்க்கு மட்டும் கொடுத்தா இவங்க எப்படி ஒத்துப்பாங்க? ஒத்துக்கவே மாட்டாங்க. காங்கிரஸ் கொடுத்தா இவங்களும் கேட்பாங்க. இன்னொன்று மக்கள் நீதி மையம் எல்லா கட்சியும் கொடுக்கணும், யாருக்குமே கொடுக்காதீங்க அப்படின்ற இடத்துல தான் அது முடியும். ஏற்கனவே மக்கள் நீதி மையம் கமலஹாசன் திமுக பக்கம் வந்துட்டாரு. இது இல்லாம அவருக்கு வேற தரணும். இது இல்லாம இன்னும் கூடுதலாக இஸ்லாமிய கட்சிகள்லாம் திமுக நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த கூட்டணி அப்படிங்கிறது இன்னும் விரிவடையும் திமுகவில். அப்போ எல்லாருக்கும் சீட் ஷேரிங் அவங்க பகிர்ந்து கொடுக்கணும். அப்படி இருக்கும்பொழுது திமுகவே 150 தொகுதிகளுக்கு மேலே நிற்கிறதுக்கு தான் வந்து அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா வரலாற்றில் முதன்முறையாக தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைத்து விடணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உந்துதல் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது உதயசூரியன் நிலையத்தில் நின்று அங்கே ஜெயிச்சு தனிப்பெரும்பான்மையோடு நிற்கணும் அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியாக இருக்காரு. அதனால இந்த கூட்டணியெல்லாம் ரொம்ப அனுசரித்து போவாங்களே தவிர காங்கிரஸ் அவங்க கேட்குற 40 தொகுதியோ இல்லை 35 தொகுதியோ கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அந்த 25 குறையாம இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ கரூர்ல ஜோதிமணி வந்து அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. KS அழகிரின்னா கரும்பு சாரெல்லாம் எடுத்துக்கிட்டு சக்கை மட்டும் தான் நமக்கு தராங்க அப்படின்றாங்க. அப்புறம் ராஜேஷ் சொன்ன கருத்து, இல்லை கிறிஸ் ஜோடங்கர் சொன்ன கருத்து எல்லாத்தையும் பார்க்குறப்ப ஒரு மாதிரி டிமாண்டை ஏற்றுறதுக்கான எல்லா வேலைகளையுமே காங்கிரஸ் வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. கூட்டணியிலேருந்து வெளில வர்றது மேட்ரா இல்லை வந்து எப்படியாச்சும் டிமாண்டை ஏற்றி கொஞ்சம் சீட்டை அதிகமாக வாங்கிடணுன்றது நோக்கமாக இருக்கா?
எல்லா கட்சிகளுக்கும் சீட்டை அதிகமாக வாங்கணுங்கிறது எண்ணம் இருக்கும். குறிப்பாக இவங்க இப்போ கேஎஸ் அழகிரி, ஜோதிமணி இவங்கெல்லாம் சொல்கிறீங்க. கேஎஸ் அழகிரி தான் 2021 காங்கிரஸ் கமிட்டி தலைவர். ஏன் அவர் 25 சீட்டு தானே வாங்கி கொடுத்தாரு, அப்போவே அதிக சீட்டு வாங்க வேண்டியதானே. இப்போ மட்டும் வந்து கரும்பு சாரை குடிச்சிட்டு சக்கையை பிடிச்சி போடுறாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ தலைவர் இல்லை, அவருக்கு எம்பி சீட்டு கொடுக்கல, இந்த ஆதங்கத்தில் பேசுகிறாரு. இதெல்லாம் திமுக தலைமையை கொஞ்சம் உஷ்ணப்படுத்தி தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராகுல் காந்தி என்ன வந்து அண்ணன் சொல்கிறாரு, எனக்கு ராகுல் காந்தி தான் தம்பி அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறாரு. ராகுல் காந்தியோட முகத்துக்காக தான் காங்கிரஸ் கட்சியோட வந்து திமுக தொடர்ந்து கூட்டணியில் இருக்கே தவிர இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓட் பேங்காகவோ அல்லது சிறுபான்மையினர் வாக்கு போயிடும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை. ராகுல் காந்தி, சோனியா காந்தியோட முகத்துக்காக ஸ்டாலின் தொடர்ந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா சித்தாந்த ரீதியாக கிட்டத்தட்ட ரெண்டு கட்சிகளுமே ஒன்றா இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் பேசக்கூடிய விஷயத்தை தான் திமுகவும் பேசுறாங்க, திமுக பேசக்கூடிய விஷயத்தை தான் காங்கிரஸும் பேசுறாங்க. அவங்க சித்தாந்தம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ ஓட் பேங்கை கால்குலேட் பண்ணி தான் திமுக காங்கிரஸை கூட வச்சுட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. ராகுல் காந்தியோட முகத்துக்காக வச்சிருக்காரு ஸ்டாலின், அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து காங்கிரஸ் ரொம்ப அதிகப்படியாக பேசினாங்க, நீங்க போங்க ஓரமா இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா திமுக வந்து வருகின்ற தேர்தலில் பெரும்பான்மையோட ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பேசுறது திமுக தலைமையை சீன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஸ்டாலின் பொறுத்து போறார். ஏன்னா 2026 மறுபடியும் திமுக ஆட்சி அமைச்சு வரலாற்றை படைக்கணும் அப்படிங்கிறதுல திமுக நிர்வாகிகளும் ஸ்டாலினும் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. நம்மள இந்த சிக்கல் வரக்கூடாது, அவங்க மூலமா சிக்கல் வந்து அந்த சிக்கலை எப்படி பார்க்கறத நம்ம பார்த்துப்போம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு இந்த காங்கிரஸினுடைய மனநிலை மாறுதுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு, இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு குழு போட்டதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இவங்க என்னதான் போய் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்து பேசினாலும் அல்லது திமுக அமைக்கக்கூடிய அந்த தொகுதி பங்கீட்டு குழுவோட பேசி முடிச்சாலும் ஆல்ரெடி ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் பேசியிருப்பாங்க. இதாங்க தொகுதி அப்படிங்கிறத அவங்க சொல்றதான் கணக்கு, அவங்க சொல்ற தொகுதி தான் வெளிப்படையாக அறிவிக்கப்படும். இவங்க பேசுறது வந்து ஒன்றும் அதிகாரப்பூர்வமாக இவங்க வந்து 60 தொகுதி கேட்பாங்க, 100 தொகுதி கேட்பாங்க, 234 தொகுதி கொடுத்தா நாங்கள் நிப்போன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் பேசிடுவாங்க. அவங்க பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தொகுதியெல்லாம் முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுரும். ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த 117 தொகுதி வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இந்த 117 தொகுதியிலேருந்து 40 தொகுதி கொடுங்க அப்படின்னு தான் டிமாண்ட் வைக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திமுகவினுடைய முக்கியமான ஒரு நபர் வந்து மல்லிகார்ஜுன கார்கேவை பார்த்து திமுக வந்து இந்த 2026 தேர்தலில் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சிருக்கோம், அதனால காங்கிரஸுக்கு உள்ள தொகுதிகள் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத முன்கூட்டியே பேசி முடிச்சுட்டு தான் தகவல் சொல்றாங்க. ஓகே ராஜா, நாளைக்கு காங்கிரஸ் போறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்து போயிருக்கு, நன்றி. நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.